சான்றோர் சித்திரம் பகுதி 1 தமிழ் இமயம் என்று அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? வா. சுபமாணிக்கம். தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை உருவாக்கி தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் யார்? வா. சுபமாணிக்கம். வா. சுபமாணிக்கம் அவர்கள் தமிழ் பேராசிரியராகவும் முதல்வராகவும் எந்த கல்லூரியில் பணியாற்றினார்? அழகப்பா கல்லூரி. வா. சுபமாணிக்கம் தமிழ்துறை தலைவராக எந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார்? அண்ணாமலை பல்கலைக்கழகம். வா. சுபமாணிக்கம் எந்த பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றினார்? மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். வா. சுபமாணிக்கனார் தன்னுடைய இளம் வயதில் எங்கு கடை உதவியாளராக பணியாற்றினார்? பர்மா. தமிழக அரசு வா. சுபமாணிக்கத்திற்கு வழங்கிய விருது திருவள்ளுவர் விருது. மா. ராசமாணிக்கனார் 4ஆம் வகுப்பு வரை பயின்ற மொழி தெலுங்கு. பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் மா. ராசமாணிக்கனார். புதிய தமிழகம் எதனை வட எல்லையாக பெற்றிருத்தல் வேண்டும் என்பதை காய்த்தல் உவத்தலின்றி காண வேண்டும் என்ற கூற்று இடம்பெற்றுள்ள நூல் புதிய தமிழகம். மா. ராசமாணிக்கனார் தனது 15வது வயதில் 6ஆம் வகுப்பில் சேர்ந்து படிப்பை தொடர எந்த பள்ளி தலைமை ஆசிரியர் உதவினார்? தஞ்சாவூர் செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளி. கீழ்காணவற்றுள் ராசமாணிக்கனார் எழுதிய நூல் பத்துப்பாட்டு ஆராய்ச்சி, பல்லவர் வரலாறு, புதிய தமிழகம். இந்திர மோகனா என்ற நூலின் ஆசிரியர் வைமு கோதைநாயகி அம்மாள். இந்திர மோகனா என்பது என்ன வகை நூல்? நாடக நூல். நாவல் ராணி என்ற பட்டத்திற்கு உரியவர் வைமு கோதைநாயகி அம்மாள். வைமு கோதைநாயகி அம்மாள் எந்த வயதில் திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்? 5½ வயது. வைமு கோதைநாயகி அம்மாள் நடத்திய இதழ் ஜெகன்மோகினி.